1 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். மீண்டும் ஒரு விசை, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். இன்னும் ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சத்தமா இந்த கடைசி பகுதியை வாசிப்போம். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். கடந்த வாரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் இந்த வாரத்திற்கான செய்திக்கு காத்திருந்த போது, கடந்த வாரம் ஆண்டவர் இந்த வசனத்தை அடியனுக்கு கொடுத்தார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆராதனையை நீர் அங்கீகரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருடைய நாவுகளும் திறக்கப்படுவதாக. உம்முடைய சத்தம் உம்முடைய ஜனத்திற்கு காதுகளில் தொனிக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் வருவதாக. எல்லா தடைகள் விலகட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே என்னோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்க என் செவிகளை திறப்பீராக. எங்கள் இருதயம் திறக்கப்படுவதாக. எல்லாரும் ஒரு விசை கரம் தட்டி ஆவில நிரம்பி ரபாலா ஷகதி அந்த ரபாலபா நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசணும். உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஜீவன். உம்முடைய வார்த்தை தான் எங்களை வாழ வைக்கிறது. உம்முடைய சத்தத்தை கேட்கலன்னா எங்களுக்கு சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கவில்லை என்றால் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் ஆண்டவரே. எங்கள் பாடுகள் துக்கங்கள் பெருகும் நேரத்திலெல்லாம் உம்முடைய வசனம் எங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் நடக்க வேண்டிய வழியையும் காட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனத்தோடு பேசும். உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தை அவர்கள் இருதயத்தை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட உணர்வோடு கர்த்தருடைய மனுஷனாகிய சாமுவேல் நிற்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் இடத்துல போய், எங்களை ஆளுவதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். மற்ற ஜனங்களைப் போல எங்களுடைய காரியங்களை விசாரிப்பதற்கு எங்களுக்கு ஒரு ராஜா இருக்க வேண்டும். சகல ஜாதிகளைப் போல நாங்களும் இருப்போம் என்று ஆவிக்குரிய நிலையிலே ஒரு படி கீழே இறங்கி வர்றாங்க. எங்களுடைய ராஜா எங்களை நியாயம் விசாரிக்கணும், எங்களுக்கு முன்னால போய் யுத்தங்களை நடத்தணும். மற்ற தேசங்களையும் ஜனங்களையும் பார்த்தபோது இவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்துவிட்டது. தேவன் ஏற்படுத்தின ஒரு பிரமாணத்திற்குள் அவர்கள் நிற்கவில்லை. தேவன் போட்ட பாதையில நடந்து கொண்டிருந்த ஒரு ஜனம் கொஞ்சம் மற்ற ஜனங்களை பார்த்தபோது அவர்களைப் போல மாற வேண்டும் என்று விரும்பினார்கள். என்றைக்கும் நாம் கர்த்தருடைய வழியிலே நடக்கும்போது நமக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. அக்கம் பக்கம் திரும்பி பார்த்து அவர்களை போல வாழ்ந்தா நல்லா இருக்கும், இவர்களை போல நம்ம வாழ்க்கை இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கும் போது சற்று தடுமாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வருவது தவிர்க்க முடியாதது. தள்ளப்பட்ட உணர்வோடு இருக்கிறான். 12 வயதில் ஆலயத்திலே கொண்டு விடப்பட்டவன். ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் எபிரேய குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. 12 வயதில் ஆலயத்திற்குள் வந்த இந்த சிறுவன் சாமுவேல் கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த ஆலயத்தில் பணிவிடை ஊழியங்களை செய்கிறான். 20 ஆண்டுகள் பணிவிடை ஊழியத்தை செய்கிறான். சரியாக 32 வயதில் கர்த்தர் அவனை அந்த தேசத்தில் எடுத்து தீர்க்கதரிசியாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா?
தள்ளப்பட்ட ஒரு உணர்வு. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆலயத்திற்குள்ள இருக்கிறான். ஒரு நீண்ட அனுபவம் சாமுவேலுக்கு இருக்கிறது. 12 வயதில் ஆலயத்துக்குள்ள வந்தவன் 20 வருஷம் பணிவிடை ஊழியம். 32 வயதுல கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். 3 நிலைகளில் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஒன்று நியாயாதிபதியாக, இன்னொன்று தீர்க்கதரிசியாக, இன்னொன்று ஆசாரியனாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 2:18 வாசிக்கும் போது சணநூல் ஏபோத்தை தரித்திருந்தான். மற்ற ஆசாரியர்கள் போல, ஸ்தோத்திரம், அந்த கற்கள் பதிக்கப்பட்ட ஆசாரிய உடை அவனுக்கு இல்லை. சாதாரண ஒரு உடை, சணல் நூல்ல தான் தரிப்பிக்கப்பட்ட ஏபோத்து. தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை போல, மற்ற ஆசாரியர்களை போல அங்க 12 கற்கள் இருக்கும். ஊரிம் தும்மையும் இருந்தது. கர்த்தர் பேசுறது அதுல தான் தெரியும். அது அப்படிப்பட்ட அலங்காரமான கற்கள் அதுல இல்லை. சாதாரண ஒரு சணல் நூல் ஏபோத், சாதாரண நிலையில தான் இருக்கிறான். ஆனா கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். ஆமென். நம்ம பார்வைக்கு ஒருவேளை மற்றவர்கள் பார்வையில நம்ம அலங்காரம் இல்லாம இருக்கலாம், சாதாரண ஒரு நபரை போல காட்சி அளிக்கலாம். ஆனால் சாமுவேலை போல நாம் கர்த்தருக்காக வேலை செய்ய நம்மால் முடியும். இஸ்ரவேல்ல கடைசி நியாயாதிபதி சாமுவேல். இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசிகளின் அட்டவணையை பார்க்கும்போது முதலாவது தீர்க்கதரிசி சாமுவேல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாமுவேல் இந்த இடத்திலே தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பறிகொடுத்தது போல ஒரு உணர்வு, தள்ளப்பட்ட ஒரு உணர்வு. தேவை முடிந்தவுடன் தன்னை தள்ளிவிட்டார்களே என்று ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறான். வாழ்க்கையில ஒரு கட்டங்கள் வரும்போது இப்படிப்பட்ட உணர்வு உங்களுக்குள்ள வருகிறதா? ஒரு தள்ளப்பட்ட உணர்வு, புறக்கணிக்கப்பட்ட உணர்வு. சாமுவேலுக்கு இந்த உணர்வு வந்தது. நான் அவர்கள் உன்னை தள்ளவில்லை. சாமுவேல் வேண்டாம், ராஜா வேண்டும் என்று கேட்ட போதும் கர்த்தர் அவனை சமாதானப்படுத்துறாரு. அதுல இருக்கிற உண்மையான நிலைமையை கர்த்தர் அவனுக்கு எடுத்து சொல்றாரு. என்னையே தள்ளிட்டாங்க. தள்ளப்பட்ட உணர்வுல இத்தனை வருஷம் கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்து வந்தேன். ஆனா எல்லாத்துக்கும் முடிவு வந்தது போல ஒரு உணர்வு அவனுக்குள்ள வருது. உங்க வாழ்க்கையில சில காரியங்களுக்கு ஒரு முடிவு வந்தது போல உணர்றீங்களா? உங்க வேலை, உங்க பிசினஸ் தோற்று போன ஒரு நிலையில, தள்ளப்பட்ட நிலையில, எல்லாம் முடிந்தது போல ஒரு உணர்வு இருக்கா? உங்க குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாம் முடிந்து விட்டது போல ஒரு உணர்வு உங்களுக்கு தோன்றுகிறதா? தள்ளப்பட்ட நிலைமை. கர்த்தருடைய ஜனத்தை நேசித்து உண்மையாக வேலை செய்தான் அந்த ஜனத்துக்கு. ஆனால் இப்பொழுதோ தள்ளப்பட்ட உணர்விற்குள் இருக்கிறான். இந்த உணர்வு ரொம்ப பாதிக்கும். வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த உணர்வு ஒரு கட்டத்தில் வரலாம். ஸ்தோத்திரம். இவ்வளவு நேசித்தோமே, இவ்வளவு உதவி செய்தோமே, நம்மை தள்ளி விட்டார்களே, நம்மை விரும்பவில்லையே. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது சாமுவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்து கொண்ட விதம் அங்கே சொல்லப்படுகிறது. எப்படி அவனுடைய பொது வாழ்க்கை, பப்ளிக்ல நம்ம எப்படி இருக்கிறோம், சமுதாயத்தில் நம்ம எப்படி வாழுகிறோம். சாமுவேலை குறித்து அங்க சாட்சி அவனே சொல்றான். ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலும், சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில, சமூகத்தில் நம்ம எப்படி வாழுகிறோம், சொசைட்டில நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, சபைக்குள்ள இன்னைக்கு நமக்கு சாட்சி இருக்கிறது, சபைக்கு வெளியே நமக்கு சாட்சி இருக்கிறதா, சமுதாயம் நமக்கு என்ன முத்திரை குத்தி இருக்கிறது. நம்மளை நிந்தித்து அவமானப்படுத்தி தவறா சொல்வது வேற, அதற்கு பலன் உண்டு. ஆனா அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பப்ளிக் லைஃப்ல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியில போகும்போது 1000 கண்கள் நம்மை பார்க்கிறது.
1 சாமுவேல் 12:2-5 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவன் சொல்லுகிறான், நான் இதோ இருக்கிறேன், நான் என் சிறு வயது முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறேன். ஏதாவது சொல்ல முடியுமா, குறை சொல்ல முடியுமா என்று அவன் கேட்கிறான். என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் என்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல அனுபவம். உலகத்திற்குள் நாம் எப்படி இருக்கிறோம், அங்கே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? இங்கே நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியங்களை சபைக்கு வெளியே போகும்போது நம்ம பிராக்டிஸ் பண்றோமா? ரொம்ப அவசியமான ஒரு காரியம். நான் யாருடைய கழுதையாவது எடுத்துக்கொண்டேனா, யாருக்காவது அநியாயம் செய்தேனா, இடுக்கன் செய்தேனா, பரிதானம் வாங்கினேனா, கஞ்சாடையா இருந்தேனா என்று அவன் தைரியமா தன்னுடைய அனுபவத்தை அங்கே சாட்சியாக சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நாம் முதலாவது சொல்ல கர்த்தர் நமக்கு தைரியத்தை கிருபையும் தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஜனங்களுக்கு முன்பாக உலகத்திலே நம்ம எப்படி நடக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்தோத்திரம். என் சிறு வயது முதல், இதான் சாமுவேலின் சாட்சி. ஒருவேளை நம்ம அநேகருடைய சாட்சி எப்படி இருக்குன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இது வரைக்கும் என்று சொல்லலாம். அதுவும் சரிதான். ஆனால் அதை விட ஒரு மேன்மையான அனுபவம், சாமுவேல் ஒரு படி மேலே போய் சொல்றான், என் சிறு வயது முதல். ஆமென். நீங்க சொல்வீங்க, ஆண்டவரே நான் சிறு வயதில் உங்களை அறியலையே. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தா நம்ம கணக்கு வரும். சில நேரம் சிறு வயதில் ஆலயத்தில் இருந்தாலும் வளர்ந்தாலும் தடுமாறி இருக்கும், வாலிபம் தடுமாறி விட்டது. ஆனால் ரட்சிப்பு ஒரு நாள் நமக்கு கிடைத்தது, ரட்சிக்கப்பட்டோம். அதிலிருந்து நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. 12 வயதில் ஆலயத்திற்குள் வந்த சாமுவேல் சொல்றான், என் சிறு வயது முதல். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்லுகிற நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சிறு வயது முதல். சரி, வெளி இடமா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, மனைவிட்ட சண்டை போட்டுருவாங்க, பொது இடங்கள்ல சண்டை போடுவாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தா அங்கே வந்து தகராறாக இருக்கும். ஆனால் சபைக்கு போகிற விசுவாசிகள், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உலகம் நம்மை பார்க்கிறது, பிற இடங்களில் நம்ம எப்படி வாழ்கிறோம், கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க, உலகம் பார்க்கிறது. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடத்திலும் இந்த உலகம் நம்மை காண்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேலுக்கு ஒரு சாட்சி இருந்தது, என் சிறு வயது முதல் இது வரைக்கும். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து அல்லது எங்கள் சிறு வயது முதல் இது வரைக்கும் எங்களை கிருபையாய் காக்க நீர் எங்களுக்கு தந்த தயவுக்காக நன்றி அப்பா. மேலான ஒரு அனுபவம். ஒருவேளை நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு பைத்தியக்காரர்கள் போல தெரியலாம். ஸ்தோத்திரம். சிறு வயது முதல் தேவ பக்தியா நடப்பது ஒரு ஏமாளியை போல தோற்றம் அளிக்கலாம். ஆனால் ஏற்ற காலம் கர்த்தர் அதற்கான ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்துன்னு சொல்ல வேண்டிய நிலை வந்தா நம்முடைய சந்ததி ஆகிலும் இந்த வார்த்தையை சொல்லணும், என் சிறு வயது முதல் என்று சொல்லக்கூடிய அளவில் வரும் சந்ததிகளை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதே வசனத்தின் கடைசி பகுதி 1 சாமுவேல் 12:3 கடைசி பகுதி சொல்லுகிறது, ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, என் மேல குறை இல்லை, அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். சாமுவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்து கொண்ட விதத்தை நம்ம வாசித்தோம். அடுத்தபடியாக தன் வாழ்க்கையில் அவன் தவறி இருந்தால் சரி செய்வதற்கு ஒத்துக்கொள்ளுகிற ஒரு தைரியம் அவனுக்கு இருக்கு. நம்ம எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில சின்ன மிஸ்டேக்ஸ் வரத்தான் செய்யும். அதை சரி செய்வதற்கு நமக்கு முதல்ல ஒத்துக்கொள்கிற தைரியம் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். அதுதான் சரியான விசுவாசி, அதுதான் சரியான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், அதுதான் சரியான ஒரு ஊழியக்காரன், அதுதான் சரியான ஒரு தலைவர்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், ஏதாவது இருந்தா திரும்ப கொடுக்கிறேன். அப்ப அவன் தவறி இருந்தா கூட சரி பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறான். அதுதான் சாமுவேல். ஆமென். ஆண்டவரே, தவறவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷிகத்தில் இருக்கிறோம். தவறுவது மனுஷிகம். எல்லாரும் சொல்லுங்க, தவறுவது. ஒத்துக்கொள்வது ஆன்மீகம், அதை விட்டு விடுவது தெய்வீகம். ஆமென். தவறுவது மனுஷிகம். மனுஷிகத்தில் இருக்க எல்லாருமே தவறிட்டு தான் இருப்போம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒன்று சொல்லுவோம், நாளைக்கு அதை நம்மளை செய்ய முடியாத நிலை வரும். எக்ஸ்கியூஸ் கேட்போம், சாரின்னு கேட்போம். நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்று செய்ய முடியாது, தவறிடலாம். இதெல்லாம் மனுஷிகம். ஆனால் அந்த தவறுகளை ஒத்துக்கொள்வது தான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா வேற எங்கேயும் யோசித்துறாதீங்க, ஆவிக்குரிய ஜீவியம். ஆமென். ஸ்தோத்திரம். ஒத்துக்கொள்றோமா? மூணாவது, அதை சரி செய்வது அல்லது விட்டு விடுவது தெய்வீகம். இந்த தெய்வீக சுபாவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். மனுஷிகத்திலிருந்து ஆன்மீகத்துக்குள்ள வரும், ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள வரும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து வளர்ந்து இயேசுவை போல தெய்வீகமா மாறிட்டே இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ தவறுவது மனுஷிகம், ஒத்துக்கொள்வது நமக்கு ஆன்மீகம், அதை சரி செய்வது தெய்வீகம். இந்த மூன்றாவது நிலைக்கு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சாமுவேல் சொல்றான் பாருங்க, ஏதாவது நான் சரியா செய்யலைன்னா திருத்திக்கிடுறேன். அது அதனுடைய அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு தைரியம், இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சுபாவம் நமக்குள்ள வரணும். நம்ம மனுஷிகத்தில் வாழுகிற வரைக்கும் தவறுகள் வந்துட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் சரி செய்து அனுதினமும் பரிசுத்தத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தெய்வீகத்துக்குள்ள வரணும்னா ஒத்துக்கொள்கிற ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ள நிற்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் அடியெடுத்து வைக்கிற அனைவரும் கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கொள்வோம். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த தைரியம் வந்துருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்ம சரி செய்ய ஆரம்பிச்சிருவோம். தெய்வீக சுபாவங்கள் நமக்குள்ள வந்துடும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தரிடத்தில் கேட்கப்பட்டவன், அதான் சாமுவேல் என்கிற பெயரின் அர்த்தம். கர்த்தரிடத்தில் கேட்கப்பட்டவன். ஆண்டவர் அவனை இவ்வளவு அழகா பயன்படுத்துறார். 32 வயதிலிருந்து தேவனுக்காக வயதான காலங்கள் வரைக்கும் பிரகாசிக்கிறான். அங்கே இந்த தள்ளப்பட்ட ஒரு உணர்வில் அவனுக்குள்ள என்ன ஏற்படுகிறது என்றால், ஜனங்களோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுமோ என்கிற ஒரு பயம் வருது. அடுத்தபடியாக தொடர்பு, லிங்க். முதல்ல சொன்ன சாமுவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்து கொண்ட விதம், பப்ளிக் லைஃப்பில், சொசைட்டியில், சமுதாயத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம் அதை பொறுத்து தான் சபை வளரும், குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ரெண்டாவதாக, தவறி இருந்தால் சரி செய்வதற்கு ஒத்துக்கொள்ளுகிற அந்த கிருபையை ஆண்டவர் தரணும். மூணாவது, தொடர்பு, ஒரு லிங்க் இருக்கு அவனுக்கு. இந்த ஊழியம் ஜனங்களுக்கும் நமக்கும் தொடர்பை உண்டாக்குகிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஊழியம் ஜனங்களுக்கும் நமக்கும். ஊழியம் செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு லிங்க் இருந்துட்டே இருக்கும். நமக்கும் ஜனங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துட்டே இருக்கும். தேவனோட நல்ல ஜெபத்தில் ஐக்கியப்பட்டு இருந்தால் பரலோகத்தோடு நமக்கு ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். கடந்த வாரத்தில் நானும் என் மனைவியும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் லோக்கலில். அங்கே நம்ம சபையில் உள்ள ஒரு விசுவாசி இருக்கிறாங்க, உதவி செஞ்சாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னும் 2 சகோதரிகள் வர்றாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க என்னுடைய சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. 2 பேர் வந்தது ஆச்சரியமாக இருந்து சபைக்கு வர சொல்லியிருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் சில வருஷத்துக்கு முன்னால் சண்டே ஸ்கூல் எடுத்தாலும் எங்கே பார்த்தாலும் அந்த தொடர்பு இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் நம்மளை தேடி வர்றாங்க. கர்த்தர் எங்கே போனாலும் நமக்கு ஏதாவது ஒரு ஆளை வச்சிருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் நமக்கும் ஜனங்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது. இப்போ சாமுவேலுக்கும் ஜனங்களுக்கும் பல வருஷம் ஒரு லிங்க் இருக்கு, பல வருடமா தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடும் என்று அவன் பயப்படுறான். ஜனங்கள் இவனை தள்ளினவுடன், அல்ல ராஜா வேணும்னா என்ன அர்த்தம், நீர் போதும் அப்படின்னு அர்த்தம். ஆகவே இவனை தள்ளிவிட்ட உணர்வு வந்தபோது
இவன் இந்த தொடர்பு துண்டிக்கப்படும் வருத்தப்படுறான். இவ்வளவு நாள் ஜனங்களோடு இருந்துட்டோம், இவ்வளவு நாள் ஜனங்களோட பேசிட்டோம், இவ்வளவு நாள் ஜனங்களுக்கு உண்மையா வேலை செஞ்சோம். இந்த தொடர்புக்காக அவன் இருதயம் பரிதபிக்கிறது. நம்ம சொல்லணும், ஆண்டவரே ஊழியம் செய்யாம எங்களால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியாம ஏதாவது ஒருவருக்காக இயேசுவை குறித்து ஒரு நாள் சொல்லாம எங்க வாழ்நாளை நாங்கள் கழிக்கவே கூடாது. இரவு தூங்குறதுக்குள்ள ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு தினமும் உதவி செய்வாராக. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ ஊழியம் ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை கொடுக்கிறது. ஜெபம் பரலோகத்திற்கும் நமக்கும் தொடர்பை கொடுக்கிறது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் தொடர்பை கொடுக்கிறார். அதான் சிலுவையில் ஏற்பட்ட அந்த உறவு. முதிர் வயதிலும் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதி நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதிர் வயதிலும் சாமுவேலுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படவே இல்லை. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சாமுவேல் முதிர் வயதாகிவிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் கர்த்தரோடு உள்ள தொடர்பு இன்னும் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு சரியா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். முதிர் வயதிலும் அந்த லிங்க் கரெக்டா இருக்கு ஆண்டவரோடு. சிறு வயதில் இருந்த தொடர்பு கடைசி வரைக்கும் இருக்கிறது. ஜெபம் குறையவே இல்லை. தேவனோடு உள்ள உறவு கொஞ்சம் கூட அருந்து போகல. நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு, ஒன்று கர்த்தரோடு உள்ள தொடர்பு, இன்னொன்று சபையோடு உள்ள தொடர்பு, இன்னொன்று தேவனுடைய ஊழியக்காரரோடு உள்ள தொடர்பு. இந்த தொடர்பு நமக்கு கடைசி வரை இருக்கணும். ஜெபம் குறையல, கடைசி வரை ஜெப ஜீவியம் குறையலன்னா பலனும் குறையாது. ஆவியில் அவ்வளவு பலனை கர்த்தர் வைத்திருப்பார். ஆமென். மோசே மரணமடையும் நாள் மட்டும் அவன் பலன் குறைந்து போகவில்லை என்று உபாகமம் கடைசி அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏன்? தேவனோடு போய் நேரத்தை செலவழிக்கிறான். மோசே கடைசி வரைக்கும் தேவனோடு நல்ல தொடர்பில் இருந்தனால பலன் குறையாம கர்த்தர் பாதுகாத்தார். வயதாகும் போது சரீர பலன் குறையலாம், உங்க ஆவியில பலன் குறையாதபடி காத்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்துகிறார். இந்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவருடைய வேலை என்ன? இயேசுவை போல நம்மை மாற்றுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை போல நம்மை. ஆவியானவருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு இயேசுவை போல நம்மை மாற்றுகிறது. ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தோடு தொடர்பு நமக்கு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவினால் பிதாவாகிய தேவனோடு நமக்கு தொடர்பு வந்திருக்கிறது. ஊழியத்தினால தேவனுக்கு ஜனங்களுக்கும் நமக்கும் தொடர்பு வந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தொடர்பு, இந்த லிங்க் கரெக்டா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்கள் தள்ளினால் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். கர்த்தர் தள்ளினால் யார் நினைத்தாலும் உயர முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, ஜனங்கள் தள்ளினால் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். உங்க குடும்பத்துல தள்ளப்பட்ட உணர்வோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துகிறாருன்னு அர்த்தம். ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல நிகழ்ச்சிகள், பொது காரியங்கள் வரும்போது உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா? உங்களை குடும்பம் உங்களை சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவமரியாதையா நடத்துறாங்களா? ஸ்தோத்திரம். உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனம் கொடுக்கப்படாம இருந்தா கவலைப்படாதீங்க. ஜனங்கள் தள்ளிட்டாங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துறாருன்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை தள்ளிட்டா யார் நினைச்சாலும் உயர்த்த முடியாது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 26ஆம் வசனம்,
அதற்கான சாட்சியை நமக்கு சொல்லுகிறது. 23 கர்த்தர் சவுலை தள்ளிட்டார், புறக்கணித்து தள்ளினார்னு இருக்கு. 26ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கேயும் திரும்பியும் அதே வார்த்தை கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுதும் தேவனோடு நல்ல தொடர்பில் இருக்கணும். அந்த தொடர்பு அருந்து போகாம பாதுகாப்பாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தள்ளப்பட்ட உணர்வில் இருந்தால் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். யோசேப்பை குடும்பம் தள்ளினது. யோசேப்பை வேற யாரும் தள்ளலை, குடும்பம் தான் தள்ளினாங்க. ஏன் தள்ளினாங்கன்னா கர்த்தர் அவனை உயர்த்துவதற்காக. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் உயர்த்துறாருன்னா அதெல்லாம் நடக்கும். குழியில் போடுவாங்க, வித்துட்டாங்க, சிறைச்சாலைக்குள்ளே வந்துட்டான். ஸ்தோத்திரம். 30 வயசுல பார்வோனுக்கு முன்னால் நிற்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, தள்ளப்பட்ட அனுபவம் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு வரும்போது, யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் யோபு சொல்றான், சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானே. சேற்றில் தள்ளது போல நான் தள்ளப்பட்டு விட்டேன். இனி என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், இனி எனக்கு ஒரு எதிர்காலம், இனி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதா தெரியல. சேற்றிலே தள்ளப்பட்டிருக்கிறேன். இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது? இவ்வளவு பெரிய துன்பத்தில் சிக்கிட்டேனே, இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்குள்ள விழுந்துட்டேனே, இவ்வளவு பெரிய போராட்டத்தில் கிடக்கிறேனே, சேற்றில் தள்ளப்பட்டிருக்கிறேன் யோபு சொல்லுகிறான். ஆனா கர்த்தர் அந்த மனுஷனை, அந்த சேற்றில் தள்ளப்பட்ட மனுஷனை கர்த்தர் உயர்த்தினார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சாத்தான் யோபுவை சேற்றில் தள்ளினான், கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. சேற்றில் தள்ளப்பட்டவன் மேலெல்லாம் சேரு சகதி. உங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதா? உங்க மேல அவதூறுகள், பொய்யான காரியங்களை சொல்லி சேற்றில் தள்ளப்பட்டது போல உங்க மேல வார்த்தைகளால, பொய்யான வார்த்தைகள் என்கிற அன்புகள் எய்யப்படுகிறதா? தள்ளப்பட்ட நிலைக்குள்ள போயிட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை மறுபடியும் 2 மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் உங்களை இங்கிருந்து தள்ளப்பட்ட அனுபவத்திலிருந்து தூக்கி எடுப்பார். 26ஆம் வசனம் யோபு 30:26 சொல்றான், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. சேற்றில் இருக்கிற எனக்கு ஆசீர்வாதமா வரும், தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற எனக்கு தீமைகள் நடக்கிறது. கண்ண முன்னா தீமை, என்ன நடக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வரும்போது, யோனா 2:4 முதல் பகுதி சொல்கிறது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். யோனா அழுது ஜெபிக்கிறான், மீன் வயிற்றுக்குள்ள இருந்து சொல்றான், ஆண்டவரே நான் தள்ளப்பட்டு விட்டேன். ஏன்னா கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றணும். சில நேரம் இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வர்றோம்னா கர்த்தர் நம்மை அவருடைய சித்தத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக ஆண்டவர் இதையெல்லாம் அனுமதிப்பார். ஆமென். யோனாவை நினிவேக்கு கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண வைக்கணும், இதான் தேவ சித்தம். இதற்காக ஆண்டவர் கொந்தளிப்பை உண்டாக்கி மீனை ரெடி பண்ணி மீன் வயிற்றுக்குள்ள 3 நாளை வைத்து அவனை பாதுகாத்து கொண்டு போய் நினிவேக்கு சேர்த்தார். மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாலும் பாதுகாப்பா இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மீன் வயிற்றுக்குள்ள நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கு, ஆனாலும் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. ஏன்னா நினிவேக்கு போகணும், செய்ய வேண்டியதை செய்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். தள்ளப்பட்ட உணர்வு. 71ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், முதிர் வயதில் இந்த ஜெபத்தை எல்லாரும் செய்ய உங்களை அன்பாய் கேட்கிறேன். இந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தின போதே
இப்படி ஒரு ஜெபம் பண்ணணும்னு ஒரு உணர்வை கொடுத்தார். எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் முதிர் வயதிலும் நீர் எங்களை தள்ளிவிடாதபடி, எங்கள் பலன் ஒடுங்கி விடாதபடி எங்களை கிருபையாய் காப்பீராக. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே முதிர் வயதில் நீர் என்னை தள்ளாமலும் எங்கள் பலன் ஒடுங்கி விடாமலும் கர்த்தர் எங்களை கிருபையாய் காப்பீராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இதெல்லாம் நம்ம தினமும் செய்ய வேண்டிய ஜெபங்கள். தள்ளப்பட்ட அனுபவத்துக்குள்ள போயிடுச்சு. 118 சங்கீதம் 22 வசனத்துல, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. இயேசுவை எல்லாரும் புறம்பே தள்ளினார்கள், சொந்த ஜனம் தள்ளிவிட்டது. ஆனா அவர்தான் தலைக்கல்லாக மாறினார். தள்ளப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை உங்க குடும்பத்தில் தலைக்கல்லா மாற்ற போறார். ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்தில் நீங்க தலைக்கல்லா நிற்க போறீங்க. கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த சாமுவேலை இதற்கு பிற்பாடும் பயன்படுத்துகிறார். மனுஷன் தள்ளினா என்ன, கர்த்தர் இன்னும் தள்ளலை. எத்தனையோ உறவுகள் உங்களை புறம்பே தள்ளிவிட்டது, கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்னும் உங்களை தள்ளலை, கர்த்தர் இன்னும் உங்களை புறக்கணிக்கலை. தள்ளப்பட்ட பாத்திரம் பயன்பட்ட விதம், அதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு. தள்ளப்பட்ட பாத்திரம் பயன்பட்ட விதம். முதல் குறிப்பு 1 சாமுவேல் 8 அதிகாரம் 22 வசனத்தில் தள்ளப்பட்ட பாத்திரத்தை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம். சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இனி என்னை யார் பயன்படுத்த போறா? இனி எனக்கு என்ன வேலை இருக்கு? ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறார் பாருங்க. 8 அதிகாரம் 22 வசனத்துல, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றார்கள். முதல் குறிப்பு, தள்ளப்பட்ட பாத்திரம் பயன்பட்ட விதம் எப்படின்னா, தேவையை பூர்த்தி செய்கிற நிலையில் கர்த்தர் சாமுவேலை பயன்படுத்துகிறார். தேவை முடிந்து விட்டது என்று தான் ஜனங்கள் தள்ளினாங்க. எது முடிந்து விட்டதுன்னு நினைச்சாங்களோ, இன்னும் சாமுவேலுக்கான தேவை இஸ்ரவேல்ல இருக்கிறது. இன்னும் சாமுவேலை கொண்டு செய்ய வேண்டிய வேலை இந்த இஸ்ரவேல்ல இருக்கிறது. ஆமென். தள்ள முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, உங்களை கர்த்தர் உங்க குடும்பத்தில் நீங்க தேவையை பூர்த்தி செய்கிற நபரா கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். தேவையை முடிந்து விட்டது நினைச்சாங்க, ஆனா தேவையை பூர்த்தி செய்கிற நிலையில கர்த்தர் இந்த சாமுவேலை மாத்திட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவை இல்லை என்று சொன்னவர்கள் நடுவில் தேவையை பூர்த்தி செய்கிற நபராக கர்த்தர் மாற்றினார். உங்களை தேவையில்லைன்னு சொல்றவங்க மத்தியில நீங்கள் தேவையையே பூர்த்தி செய்கிற நபரா கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆள வேண்டியவர்கள் ஆளப்படுகிற நிலைக்கு கீழே இறங்கி விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து தம்முடைய தேவ மனிதர்கள் மூலமாகத்தான் நடத்துவது அவருடைய சித்தம். அவர்கள் எல்லாரையும் ஆளணும். இஸ்ரவேல் ஜனம் மற்ற ஜனங்களை ஆளணும். ஆனா பிரமாணம் மாறிவிட்டது. எல்லார போல இவர்கள் ஆளப்பட வேண்டும் என்று விரும்பி ஆவிக்குரிய தரம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு சின்ன சறுக்கல் வந்து விட்டது. கீழே இறங்கிட்டாங்க. என்னைக்கு தேவனுடைய பிரமாணத்தை நம்ம விட்டு விடுகிறோமோ, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம மறந்து நாம செயல்படுறோமோ, அன்றைக்கு ஆவிக்குரிய தரத்தை விட்டு நம்ம இறங்கி விடுவோம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி ஆண்டவர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க இருக்கிற நிலையை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது. இப்போ இருக்கிற ஜெப ஜீவியத்தை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது. உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு மதிப்பை வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு ரெஸ்பெக்டை வச்சிருக்கிறார். அதை காத்து கொள்ள வேண்டும். தேவையில்லைன்னு நினைச்சவங்க நடுவில் கர்த்தர் எது வரைக்கும் தேவையை பூர்த்தி செய்ய வைத்தார் தெரியுமா? ராஜா வந்த பிற்பாடும் 1 சாமுவேல் 7 அதிகாரம் 15 வசனத்துக்கு வரும்போது,
ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் சாமுவேலுக்கு கொடுத்த வேலையை மாற்றி அமைக்கலை. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க தான் கர்த்தருக்காக பயன்படுகிற பாத்திரம். சாமுவேல் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் நியாயாதிபதியாக ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எது வரைக்கும் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார்? கடைசி வரை தேவையை பூர்த்தி செய்ய பயன்படுத்துகிறார். சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க கவனமா இருங்க. ஸ்தோத்திரம். பின்னாலெல்லாம் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பிள்ளைகள் பேசுகிற சத்தம் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாதபடி ஸ்தோத்திர காத்துக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். காட் பிளஸ் யூ. தேவனுடைய பிள்ளைகளே, தேவையை பூர்த்தி செய்கிற நிலையில கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, தள்ளப்பட்ட பாத்திரம் பயன்பட்ட இரண்டாவது விதம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய 2 வசனங்கள். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காதுகள் கேட்க, நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டான் ஆகிய ஒரு மனுஷனை உன்னிடத்துக்கு அனுப்புவேன், நீ அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண வேண்டும். இரண்டாவது, ஜனங்கள் தள்ளின போதும், தள்ளப்பட்ட உணர்வுக்குள் இருந்த போதும், நம்ம தேவையில்லை நினைத்து கொண்டிருந்த சாமுவேல் இடத்துல தான் தேவனுடைய பிள்ளைகள் இரண்டாவது கர்த்தருடைய நடத்துதலை அறிந்தவனாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய நடத்துதலை அறிந்தவன். தேவையில்லை என்று சொன்னவர்கள் நடுவிலே தேவையை பூர்த்தி செய்கிற பாத்திரமாக பயன்படுத்தின ஆண்டவர், தேவை முடிந்து விட்டது என்று தள்ளினவர்களுக்கு நடுவிலே கர்த்தருடைய நடத்துதலை அறிந்தவனாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ராஜா வேண்டும் என்று கேட்டாலும் ராஜாவை செலக்ட் பண்றதுக்கு ஆவியானவர் யார்கிட்ட லீட் பண்ணுவார்னா தள்ளப்பட்ட இந்த பாத்திரத்தின கர்த்தர் பயன்படுத்துகிறார். உதாசீனப்படுத்தப்பட்ட பாத்திரம், தள்ளப்பட்ட பாத்திரம், விரும்பப்படாத ஒரு பாத்திரம். ஆனா இந்த பாத்திரத்துக்கு தான் ஆண்டவர் ஒரு வேல்யூவை கொடுத்து, என் நடத்துதல் இந்த பாத்திரத்துக்கு தான் நான் அறிவிப்பேன். ஆமென், ஸ்தோத்திரம். அங்க சொல்லப்பட்டிருக்கு 15 வசனம் ரொம்ப அருமையா இருக்கு. சாமுவேலின் காது கேட்க. அத்தனை பேர் அந்த தேசத்துல இருந்த போதும் ஆண்டவர் தள்ளப்பட்ட அந்த பாத்திரத்தின் இடத்தில் தான் தன்னுடைய நடத்துதலை ஆண்டவர் அறிவிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய நடத்துதல் நமக்கு மிக அவசியம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஒரே ஒரு மனுஷனுடைய காது தான் ஆண்டவருடைய நடத்துதலை அறிகிறது. அது சாமுவேலின் காது. நீங்க எவ்வளவு தூரம் புறக்கணிக்கப்படுறீங்களோ அந்த அளவு ஆவியானவர் உங்ககிட்ட நெருங்கிட்டே இருப்பார். இந்த உலகம் உங்களை விட்டு விட்டு வெளியே போக போக கர்த்தர் உங்க பக்கத்துல நெருங்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, உலகம் நம்மளை விட்டு போக போக கர்த்தர் நெருங்கி வருவார். அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க உலகத்தோட நெருங்க நெருங்க ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போவார். நீங்க ஆவியானவரோட நெருங்க நெருங்க உலகம் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். அல்லது உலகம் வெளியே போக போக ஆவியானவர் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருப்பாரு. ஆமென். தள்ளப்பட தள்ளப்பட கர்த்தர் சேர்த்து கொண்டே இருக்கிறார். தள்ளப்பட தள்ளப்பட கர்த்தர் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறார். இதுவரை சாமுவேல் பயன்பட்டதை விட இவன் தள்ளப்பட்ட பிற்பாடு பயன்பட்ட விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கர்த்தர் அவர் கையில் எடுத்து பயன்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நடத்துதல் ரொம்ப முக்கியம். அவருடைய நடத்துதலை அறிவதற்கு காத்திருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. நல்ல ஜெபம் பண்ணணும், வசனத்தை தியானிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கேட்கணும். ஆண்டவருடைய நடத்துதல் நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியத்துக்கு நடத்துறதுக்கு பெந்தைகோஸ்தே நாளில் 40வது நாள் இயேசு கிறிஸ்து எழுந்தருளி போனதுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு 10 நாள் காத்திருந்த அவருடைய நடத்துதலை பெற்றுக்கொண்டாங்க. அரபு தேசத்தில் போய் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 ஆண்டுகள் ஆவியாண்டிய நடத்துதலுக்காக காத்திருந்து தேவனுடைய வேலையை செய்ய வர்றான். ஆண்டவுடைய நடத்துதலை அறிந்தீங்கன்னா
நீங்கள் தான் ரொம்ப பெரிய ஆள். இந்த உலகத்தில் யாருக்கு மதிப்புனா கர்த்தருடைய நடத்துதலை அறிந்த தேவ மனிதர்களுக்கு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என்னதான் சாமுவேலை தள்ளினாலும் இப்போ எல்லாரும் சாமுவேல்கிட்ட தான் வந்து கேட்க வேண்டிய நிலை வருது. கர்த்தர் யாரை செலக்ட் பண்ணுறாரு? ஏன்னா வேற யார்ட்டையும் கர்த்தர் பேசலை. தள்ளப்பட்ட ஒரு பாத்திரத்தின் இடத்துல கர்த்தர் தன்னுடைய நடத்துதலை தெரிவிக்கிறார். எவ்வளவு தூரம் தள்ளப்பட்ட உணர்வுக்குள்ள வர்றீங்களோ அந்த அளவு கர்த்தர் பரலோக ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பத்மோ தீவில் கொண்டு இந்த யோவானை தள்ளிட்டாங்க. தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. ஆண்டவர் அங்கே அவனுக்கு யாருமே உதவி செய்ய ஆட்கள் இல்லை. தனி மனுஷனை போல ஃபீல் பண்ணுறான். தள்ளப்பட்ட நிலையில் இருந்த போதும் கர்த்தருடைய நாளில் கர்த்தர் அவனோட பேசி பரலோகத்தில் இருக்கிற சீக்ரெட்டெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. ஆமென். இனி நடக்கக்கூடியதெல்லாம் அவனுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதான் சொன்னேன், உலகம் நம்மளை விட்டு வெளியே போக 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 ஆவியானவர் நம்ம கிட்ட நெருங்கிட்டே இருப்பார். எல்லாரும் சொல்லுங்க, உலகம் நம்மை விட்டு போக போக ஆவியானவர் கிட்ட நெருங்கி வருவார். மூன்றாவதாக தள்ளப்பட்ட பாத்திரம் பயன்பட்ட விதம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு, இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். மூன்றாவது முடிஞ்சிருச்சு, போதும் அப்படின்னு தள்ளப்பட்ட அந்த பாத்திரம் கர்த்தர் கையில பயன்பட்ட மூன்றாவது விதம், தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறவனாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அல்லது தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறவனாக கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லது தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறவனாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். வேற யார்கிட்டையும் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. இஸ்ரவேல் தேசத்துல 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்துச்சு. எப்பமா ஒருக்கா வருது, எப்பமாவது ஒருக்கா ஒரு தொடுதல் வருது. பிரத்யட்சமான தரிசனம் இல்லை, வசனம் இல்லை. அப்படிப்பட்ட நாட்கள்ல என்றைக்கு அந்த சிறிய சாமுவேலோட கர்த்தர் பேசினாரோ அந்த நாள்ல இருந்து அவன் மரிக்கும் நாள் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை சாமுவேல் இடத்தில் மட்டுமே இருந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தள்ளப்பட்ட பாத்திரமா இருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அவனுக்குள் வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருந்தா போதும். நீங்க தள்ளப்பட்ட பாத்திரமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை தலைக்கல்லாய் ஒரு நாள் மாற்றுவார். முழு தேசமே சாமுவேலை தள்ளின போதும் தேவனுடைய வார்த்தை சாமுவேலின் இடத்தில் தான் இருக்கிறது. உங்க முழு குடும்பமே உங்களை தள்ளலாம். வேலை செய்கிற இடத்துல நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். நீங்க தொழில் செய்கிற இடத்துல தள்ளப்பட்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் உங்களிடத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. வேற யாரிடத்திலும் கர்த்தருடைய வார்த்தை அன்னைக்கு இல்லை. ஒரு ஊர்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு ரேஷன் கடை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் இருக்கும் யோசித்து பாருங்க. திருநெல்வேலிக்கு ஒரு ரேஷன் கடைனா எப்படி இருக்கும்? வாங்கி முடியாது. அதுபோல முழு தேசத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் இடத்துல தான் இருந்துச்சு. எவ்வளவு ஆச்சரியம்! அதனால தான் தள்ளப்பட்ட போதும் ஆண்டவர் அவனை கைவிடலை. சாமுவேல் மரித்த பின்பும் சவுல் குறி சொல்லுகிற பெண்ணிடத்துல போய் சாமுவேல் என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லு, அவரை வர சொல்லு. சாமுவேல் மரித்த பிற்பாடும் அவனுக்கான வாண்டட் இருக்கு, அவனுக்கான தேவை இருக்கிறது. ஆமேன். இதுதான் தேவ மனுஷன். கை உயர்த்தி கர்த்தர் நம்மளை அப்படி பயன்படுத்துவாராக. ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அங்கே எழும்பி வந்து பேசினதுக்கு சாமுவேல் இல்லை. ஆனால் அங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேல் மரித்ததுக்கு அப்புறமும் அவன் தேவை இன்னும் இருக்கு. இந்த உலகத்தை விட்டு நம்ம ஒரு நாள் கடந்து சென்னாலும்
நிறைய பேர் நம்மளை மிஸ் பண்ணுறதாவே ஃபீல் பண்ணணும். அதுதான் சரியான வாழ்க்கை. ஒரு அல்லேலியா சொல்லலாமா? ஆண்டவர் எப்போனாலும் நம்மளை அழைப்பார். அன்னைக்கு நம்ம குடும்பம், சபை, உறவினர்கள், சொசைட்டி சொல்லணும், இந்த மனுஷனை மிஸ் பண்ணிட்டோயா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜனங்கள் தள்ளின போதும் கடைசி மட்டும் ரொம்ப ஆச்சரியம், அவன் செத்ததுக்கு அப்புறமும் அவன்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குன்னு சவுல் நம்புறான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மரணத்திற்கு பிற்பாடும் நாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற நிலையில நம்முடைய சாட்சிகள் அநேகரை தொட்டு கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லலாமா? கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. 4வது, தள்ளப்பட்ட பாத்திரம் பயன்பட்ட விதம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், 1 சாமுவேல் 10:1, சவுலை சாமுவேல் ராஜாவாக தைல குப்பி எடுத்து தலையின் மேலே வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4வதாக, தள்ளப்பட்ட பாத்திரம் பயன்பட்ட விதம். 4வது, ராஜாக்களை ஏற்படுத்துகிற அபிஷேகம் உள்ளவனாய் கர்த்தர் பயன்படுத்தினார். கிங் மேக்கராக மாறிட்டான். ஸ்தோத்திரம். கிங்குன்னு கேட்ட உடனே தள்ளப்பட்ட உணர்வுக்குள்ளே போனவன், எப்போ உன்னை தள்ளியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ராஜா வேணும், எங்களுக்கு கிங்கு தான்ப்பா வேணும், எங்களுக்கு நியாயாதிபதி காலம்லாம் போதும் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ கர்த்தர் எப்படி வச்சுட்டாருன்னா, எது வேண்டாம் நாங்களோ அவன்தான் கேட்டதையே கொடுக்கக்கூடிய நிலைக்கு கர்த்தர் மாற்றினார். உங்களை வேண்டான்னு சொல்கிறவங்க நடுவில் கர்த்தர் உங்களை கிங் மேக்கராக பயன்படுத்த போகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ராஜாக்களை ஏற்படுத்துகிற அபிஷேகம். ஆமென். தள்ளப்பட்ட மனுஷனை ராஜாவையே ஏற்படுத்துகிற ஒரு மனுஷனை மாற்றினை மட்டும் இல்லை, சாமுவேல் இருக்கிற வரைக்கும் இவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் தேசத்தில் அசையாதபடி கர்த்தர் இவனை அப்படி மேலே உயர்த்தி வைத்தார். ராஜாவுக்கே ஆலோசனை சொல்வதற்கு ராஜாவை ஏற்படுத்தி வேலையை முடிக்கல. ஒவ்வொரு கட்டத்தில் ராஜா தான் வந்து ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்குறான். அமலேக்கியரை அழிக்கணும், ஏன் விட்டு வச்ச? தேவனுடைய வார்த்தையை திரும்ப சவுலுக்கு சாமுவேல் தான் சொல்றான். ஒவ்வொரு கட்டத்திலும் சாமுவேலுடைய தேவை நீடித்து கொண்டே இருந்தது. நீங்க தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை தலைக்கெல்லாம் மாற்றி தள்ளப்பட்ட சூழ்நிலை இடத்துல குடும்பத்துல உங்க தேவை நீடிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். உங்களை தவிர்க்க முடியாத நபரை மாற்றுவார். எல்லாரும் சொல்லுங்க, தவிர்க்க முடியாத நபரை உங்களை மாத்திடுவார். குடும்பத்தில் நீங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலையில கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதோட நிறுத்தல. ராஜாவை அபிஷேகம் பண்ற அபிஷேகம் இல்லை, ராஜாக்களை அபிஷேகம் பண்ற அபிஷேகம். ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணி 40 வருஷம் போயிடுச்சு. இப்போ அந்த நாட்கள் முடிவதற்கு முன்னாலேயே கர்த்தர் இந்த சாமுவேலை அடுத்த 2வது ராஜாவை அபிஷேகம் பண்றதுக்கு இவனை பயன்படுத்துறார். தாவீதை அபிஷேகம் பண்றதுக்கும் இந்த சாமுவேலை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் சொல்றேன், எந்த அளவு தள்ளப்படுறீங்களோ அந்த அளவு கர்த்தர் உங்களை தலைக்கெல்லாம் மாற்றி கொண்டு தான் இருப்பார். நீங்க தள்ளப்பட தள்ளப்பட தங்கத்தை போல உயர்த்தி கர்த்தர் உங்களை தலைக்கெல்லாம் நிறுத்துவார். ஒரு அல்லேலியா சொல்லலாமா? ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது. நான் யோசித்து பார்த்தேன், தாவீது எவ்வளவு பெரிய ராஜா. 1 தாவீது 2 தாவீதுன்னு ஒரு புத்தகம் எழுதலை, அல்லது முதல் ராஜா சவுல் அவன் பேரில் ஒரு புஸ்தகம் வரல. தள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இவன் பேரில் தான். தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் சம்பவங்களும் இஸ்ரவேலில் இருக்கிற லீடர்ஷிப்பே
ஸ்தோத்திரம். இன்றைக்கும் 1 சாமுவேல் 2 சாமுவேலிருந்து நம்ம நிறைய தலைமைத்துவத்தை கற்றுக்கொள்ளலாம். அந்த அளவில் இந்த 2 புஸ்தகத்துக்கும் ஆண்டவர் சாமுவேல் என்கிற தேவ மனுஷனின் பெயரையே வைத்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எந்த மனுஷனை தள்ளினாங்களோ அந்த மனுஷன் பெயர்ல தான் 2 புஸ்தகமும் இன்று நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஒரு விஷயம் கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாமா? இவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட 2 ராஜாக்களின் சரித்திரங்களும் இந்த தேவ மனுஷன் பெயரில் இருக்கிற இந்த 2 புஸ்தகத்துக்குள்ளத்தான் இருக்கிறது. இந்த தேவ மனுஷன் பெயரில் இருக்கிற இந்த 2 புஸ்தகத்துக்குள் தான் இருக்கிறது. சவுலின் சரித்திரம், தாவீதின் சரித்திரம், இதெல்லாம் எங்க இருக்கிறது? இந்த சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியின் பெயரில் எழுதப்பட்ட புஸ்தகத்தில் இருக்கிறது. எந்த பெயரை தள்ளாங்களோ அந்த பெயரைய தலைக்கெல்லாம் மாற்றி புஸ்தகத்தின் தலைப்பா மாத்திட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை ஊழியக்காரங்க உலகம் முழுவதும் இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க, பண்ண போறாங்க. அத்தனை கோடி பிரசங்கிமார்களும் தேவ மனிதர்களும் தேவ பிள்ளைகளும் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல்னு உச்சரிக்கிற அளவில் கர்த்தர் அவன் பெயரை பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை தள்ளப்பட நீங்கள் தலைக்கல்லாக உயர்ந்து கொண்டு இருக்கிறீர்களே தவிர கர்த்தர் உங்களை ஒரு நாள் சிறுமைப்பட்டு போக விடமாட்டார். கர்த்தர் உங்களை ஒரு நாள் மேன்மைப்படுத்தியே தீருவார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5ஆவதாக 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இடி முழக்கம் உண்டாகிறது. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சாமுவேல் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின போது கர்த்தர் இடி முழக்கத்தை மலையை கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்தார்கள். 5வது தள்ளப்பட்ட பாத்திரம் கர்த்தரால் பயன்பட்ட 5வது விதம், கர்த்தர் அவனோடு இருப்பதை வெளிப்பட செய்தார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருப்பதை வெளிப்பட செய்கிறார். கர்த்தர் அப்படி பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை இந்த தேசம் காணும், உங்க குடும்பம் பார்க்கும், உங்க வேலை ஸ்தலத்திலே காண்பார்கள். கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார் என்பதை போத்திபாரின் வீட்டில் இருந்த எல்லாரும் பார்த்தாங்க. அவனோடு வேலை செய்த எல்லாரும் கண்டார்கள். கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார் என்பதை எல்லாரும் பார்க்கும் நிலையில கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். எகிப்தியன் வீட்டில் கர்த்தர் அவங்க கூட இருந்தார். யாரும் இல்லாத ஒரு இடம், தெரிந்தவங்க இல்லை, நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, குடும்பம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா கர்த்தர் அவனோடு இருந்தார். யாரும் உங்க கூட இருக்க முடியாத இடத்திலும் கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமே. எல்லாரும் சொல்லுங்க, யாரும் என்னோடு இருக்க முடியாத இடத்திலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஒருவர் இல்லை, ஆனா கர்த்தர் இருந்தார். அதனால என்ன நடந்தது? 3ஆம் வசனத்துல கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு தயவு வச்சு அவனை வீட்டுக்கு விசாரணைக்காரனாக எல்லாத்தையும் கையில் ஒப்பு கொடுத்துட்டான். உயர்வு வருதா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறது நிரூபிக்க நிறுவனமாக உயர்வு உங்களை தேடிக்கொண்டு வரும். ஆசீர்வாதம் உங்களை தேடிக்கொண்டே இருக்கும், உங்களை தேடி வரும். ஆமே, ஸ்தோத்திரம். சாமுவேலுடைய ஊழியம் கர்த்தர் அவன் கூட இருப்பதை நிரூபித்த ஊழியம். எல்லாரும் சொல்லுங்க, சாமுவேலின் ஊழியம் கர்த்தர் அவனோடு இருப்பதை நிரூபித்த ஊழியம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட நம்ம குடும்பத்தில் இருக்கிறத நிரூபிக்கிற ஒரு வாழ்க்கையாக, குடும்பமாக, சபையாக மாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 6ஆவதாக 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். 6ஆவதாக தள்ளப்பட்ட பாத்திரம் பயன்பட்ட 6வது விதம், ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் நிற்கிறவனாக கர்த்தர் அவனையே வைத்திருந்தார் அல்லது அவனை மாற்றினார்.
தள்ளப்பட்ட பிற்பாடும் ஜனங்களுக்காக நிற்கணும்னா சாமுவேல் தான். ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னா சாமுவேல் தான். உங்க குடும்பத்தில் உங்களை யாரும் விரும்பட்டாலும் ஏதாவது கஷ்டம் வரும்போது முதல் ஃபோன் உங்களுக்கு தான் வருது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இது எதை காட்டுகிறேன்னா, தள்ளப்பட்ட பாத்திரமா இருந்த உங்களை தலைக்கல்லா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு கஷ்டம் உங்களுக்கு தான் ஃபோன் வருது. தள்ளப்பட்டவங்க தான், அவங்களால புறக்கணிக்கப்பட்டவங்க தான் நீங்க ஒரு காலத்துல. ஆனால் இன்றைக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்துல கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார்னா, அவர்களுக்காக தேவனிடத்துல நிற்கணும்னா நீங்கள் தான் அந்த சாமுவே. இன்னைக்கு இந்த இந்திய தேசத்துக்காக, சபைக்காக, தேவ ஜனத்துக்காக, தேவ சமூகத்தில் நிற்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் சாமுவேலாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜா வந்த பிற்பாடும் ஜனங்களுக்காக சாமுவேலே கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்கிறான். ராஜா வந்தாச்சு, ஆனா இன்னும் சாமுவேல் தான் தேவ ஜனத்துக்காக ஜெபம் பண்றான். எத்தனை பேர் எழும்பினாலும் ஸ்தோத்திரம், உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. உங்க ஸ்தானத்தை யாரும் எடுக்க முடியாது. உங்களை கர்த்தர் அவ்வளவு அழகா வச்சிருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். 7வதாக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 35வது வசனம். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதை நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட நாள்ல சாமுவேலுக்கு துக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, தள்ளப்பட்ட பாத்திரம் பயன்பட்ட 7வது விதம், கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவனாக கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய ஹார்ட் அவனுக்கு தான் தெரியுது. அவர் இருதயத்தில் என்ன இருக்கு சாமுவேலால சொல்ல முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம அந்த நிலைமைக்கு வரணும். அதான் சொன்னேன், உலகம் வெளியே போக போக கர்த்தர் நம்ம கூட நெருங்கிட்டே இருப்பார். அவர் பிரசன்ன நம்ம கூட வரும். அது நெருங்க நெருங்க, ஆண்டவரோடு நெருங்க நெருங்க, அவர் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத நம்மளால சொல்லிடலாம். நம்ம இருதயத்தில் இருக்கிறத அவர் சொல்வது போல அவர் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நீர் புரிந்திருப்பது போல உம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு நாங்கள் உம்மோடு நெருங்கி வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அவன்தான் சாமுவேல். 80 வருஷம் தேசத்தை ஆளுகிற ராஜாக்களை ஏற்படுத்தினவன் சாமுவேல். முதல் 40 வருஷத்துக்கு சவுலை ஏற்படுத்தினான். அவன் இல்லாத போதும் அவன் ஏற்படுத்தின அந்த சவுல் மீதமுள்ள நாட்களை கம்ப்ளீட் பண்ணி அடுத்த 40 வருஷம் தாவீது ஆளுகை செய்வதற்கு சாமுவேல் தான் காரணமா இருந்தான். தள்ளப்பட்டவனாக உணர்ந்தான். ராஜாவை ஏற்படுத்தினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதனால் அவர் இருதயத்தை புரிந்து துக்கத்தோடு கூட இருக்கிறான். 1 சாமுவேல் 16:1 கர்த்தர் சொல்றாரு, இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு சாமுவேலே, இன்னும் ஒரு வேலை இருக்கிறது. நீ ஒரு ராஜாவை திரும்ப தாவீது அபிஷேகம் பண்ணும். தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திற்கு சில நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும். அப்படின்னா நீங்க தவறாக விளங்கி கொள்ளக்கூடாது. ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட தேவ ஜனம், தேவன் அபிஷேகம் பண்ண தலைமைத்துவ பாத்திரம் ஆண்டவுடைய சித்தத்தை விட்டு விலகின போது பரலோகம் யோசிக்க அடுத்து யாரு? அவருக்கு வருத்தம் வந்துருச்சு. ஆண்டவுடைய மனது துக்கப்பட்டுருச்சு, மனஸ்தாபப்படுறார். இவனையா போய் வச்சோம், இவனுக்கா போய் இவ்வளவு கிருபையை கொடுத்தோம். அந்த ஹார்ட் அப்படியே சாமுவேல் புரிந்து கொண்டான். இன்னைக்கு அதான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற தேவ மனிதர்கள். ஆண்டவர் என்ன நினைக்கிறார் நம்ம குடும்பத்தை பத்தி அது நமக்கு தெரியணும். ஆண்டவர் என்ன நினைக்கிறார் நம்ம சபையை பத்தி நமக்கு தெரியணும். ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என் வாழ்க்கையை குறித்து அது எனக்கு புரியணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவன்தான் தேவ மனுஷனாகிய சாமுவேல். கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவன்.
அவர் மனஸ்தாபப்பட்டனால இவன் துக்கமா இருக்கிறான். பரலோகம் மனஸ்தாபப்பட்டா நம்ம துக்கமா தான் இருக்கணும். பரலோகம் சந்தோஷப்பட்டா நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறவங்களா நம்ம இருக்கணும். பரலோகத்தை மகிழ்விக்கிறவங்களா நம்ம மாறணும். நம்ம மூலமா ஒரு பாவி மனம் திரும்பி சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்படும் போது பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேற எதற்கண்டு சந்தோஷப்படாது. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் போது கர்த்தர் சந்தோஷப்படுறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் இருக்கிற ஆத்துமாக்களை நாம் சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்து ஒவ்வொரு வாரம் சபைக்குள்ள கொண்டு வந்தா பரலோகம் நம்ம மூலமா சந்தோஷப்படும். ஆண்டவருடைய இருதயம் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறது. சவுல் ஆண்டவருடைய மனசை வேதனைப்படுத்திட்டான். அதை புரிந்து கொண்டான் சாமுவேல். ஆண்டவர் நம்ம மேல வருத்தமா இருந்த ஆசீர்வாதம் வராது. எவ்வளவு நம்ம போராடினாலும் ஒரு லெவலை விட்டு மேலே போக முடியாது. காரணம், ஆண்டவருக்கு நம்ம மேலே ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கு. அதை சரி செய்வதற்கு அவர் ஹார்ட்டை நம்ம புரிந்து கொள்ளணும். தள்ளப்பட்ட பாத்திரம் பயன்பட்ட 7வது விதம் ராஜாவுக்கு தெரியாது, சாமுவேலுக்கு தெரியும் கர்த்தருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று. இந்த காலை நேரத்தில் எல்லாரும் எழுந்து